அருமையா சொல்லிட்டு இருக்கார். 10 ரூபாய்னா யாரு ஞாபகம் வருது? 10 ரூபாய்னா யாருக்கு ஞாபகம் வருது? நேத்து வீடியோவில் என்ன பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார். ஒன்னும் செய்ய முடியல. 10 ரூபாய்னா யாருன்னு தெரியுதுல்ல? யாருங்க? பாலாஜி. நாட்டு மக்கள் மறக்கவே முடியாது. 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்துட்டது. அதனால 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்து விட்டது. ஆக தமிழகத்தில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்குன்னா டாஸ்மாக்ல. இந்த 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. அது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் இருந்து மட்டும் வந்துகிட்டு இருக்குது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 ஆண்டுல 22,000 கோடி இந்த டாஸ்மாக்ல முறைகேடு நடந்திருக்குது. இதையெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்தா பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. இப்படி 22,000 கோடி பணத்தை வச்சுக்கிட்டு தான் இப்படி இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அண்மையில் உங்களுக்கு தெரியும், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2 வருஷம் கழிச்சு திமுக அமைச்சரவையில் இடம்பெற்ற ஒரு அமைச்சர், நிதி அமைச்சர் யார் உங்களுக்கு? திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அதுல எல்லாமே ஆடியோல வலைதளத்தில் வந்தது. என்ன செய்தி? Both of them suddenly realized they made more money over here than they spent over in their lives. And now it's getting to be a problem. How to handle it, how to make it, how to make it clear. And what we make it into 10-50 pounds. So we will pay it back to because it's one. திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு திணறிக் கொண்டிருக்க, என்ன செய்வது என்று திணறிக் கொண்டிருப்பதாக வலைதளத்தில் வந்து செய்தி. உண்மைதானே? எல்லா வலைதளத்தில் வந்ததுல இதுவரைக்கும் முதலமைச்சர் பதிலே சொல்லல. ஆக 2 வருஷத்திலேயே 30,000 கோடி இவர் கொள்ளையடித்திருக்கான்னு சொன்னா இப்போ 53 மாசத்துல எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க. ஆக கொள்ளையடித்த பணத்தை வைத்துக் கொண்டுதான் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுக்கு கவர்ச்சிகரமாக பேசி கொடுப்பதை கொடுத்து வாக்குகளை பெறுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். ஆக நீங்க மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆக ஒருமுறை நாம் ஏமாந்து விட்டோம். ஒருமுறை ஏமாந்தால் நாட்டு மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.